சென்னையிலிருந்து திருச்சி செல்லுகின்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள அந்த சாலை காலையிலையும் மாலையிலையும் அதிக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்ட பொழுது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூறியது உண்மை. நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதித்தோம். அதில் முக்கியமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளாக கொண்டு வந்தாதான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும் குறிப்பாக இந்த ரோட்ல தான் அதிகமான விபத்துகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்லேருந்து பெங்களூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தலாம். நான் திருவள்ளூர்ல இருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்க ஒரு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ சென்னையுடைய அதர் மாவட்டங்களிலிருந்து மற்றொரு மாவட்டங்களிலிருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனா அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரென்னா சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துவதற்கான எல்லா பணிகளும் நடக்கும். நன்றி. விநாயகன் 2 மாண்பு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்பு மருத்துவம் மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேள்வி: செஞ்சி தொகுதி செஞ்சி பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு போதிய நவீன உபகரணங்களை விரைந்து வழங்க அரசு முன்வருமா? ஆமெனில் எப்பொழுது? கேள்விக்கான பதில்: நிச்சயம் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம அரசு மேற்கொண்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனை 106 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. செஞ்சி அரசு வட்ட மருத்துவமனைக்கு 17 மருத்துவர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 17 மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 18 செவிலியர் பணியிடங்கள் ஒப்பளிக்கப்பட்டு 18 செவிலியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இம்மருத்துவமனையை வலுப்படுத்தும் வகையில் ரூபாய் 5 கோடி செலவில் கூடுதல் கட்டிடம் மற்றும் 75 லட்சம் செலவில் பாயில்ஸ் அப்பாரட்டஸ், சிடிஜி மிஷின், டிஃபிப்ரிலேட்டர், இசிஜி மிஷின், ஃபீட்டல் டாப்ளர், மொபைல் எக்ஸ்ரே, மல்டிபேரா மானிட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கு நிதி ஒப்பளிக்கப்பட்டு மருத்துவ சேவை கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மருத்துவ பயனாளர்களின் நலன் கருதி இம்மருத்துவமனைக்கு சிஆம் கருவி மற்றும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்களையும் விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நான் மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த கேள்வி நான் சட்டமன்ற உறுப்பினரான முதல் கூட்டத்தொடரில் எழுப்பினேன். அப்பொழுது என் மனதில் இருந்தது என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு நல்ல மகப்பேறுக்கென்று ஒரு தனி கட்டிடம் கட்டப்பட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர் நடைமுறைக்கு வராமல் இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் ரிவ்யூ மீட்டிங் வந்த பொழுது அவரிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். கோரிக்கை வைத்த மறுநொடியே அங்கே இருக்கக்கூடிய டிஎம் எல்லாரும் அனைவருக்கும் கூப்பிட்டு சொன்னதனுடைய விரைவில் ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆபரேஷன் தியேட்டர் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு சிசேரியன் எல்லாம் இன்னைக்கு மிக சிறப்பாக செஞ்சி மருத்துவமனையில் நடைபெற்று இருப்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் முதலில் நன்றி கடனோடு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல
செஞ்சி மருத்துவமனை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம். ஆர்த்தோ ஆபரேஷன்ஸ் என்பது நிறைய, அதனால தான் 2 ஆர்த்தோ பொசிஷன்ஸ் போடப்பட்டு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்த்தோ ஆபரேஷன்ஸுக்கு தேவையான அந்த சியாம் கருவி என்பது மிக விரைவில் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். அதே போல் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன், அது மட்டும் ஏதோ இன்னும் கொள்முதல் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் மூலியமாக தெரிய வந்தது. ஏன்னா அந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் நம்ம சிசேரியன் ஆபரேஷன் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு, கூடுதலாக கட்டிடம், ஒரு கட்டிடம் வந்து 100 படுக்கைகள் கொண்ட கட்டிடம் அங்க வேணும். ஏன்னா இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு பழைய கட்டிடம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து சீல் வச்சுட்டாங்க. அது இதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாது, யாரும் உள்ள நுழையக்கூடாது, இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் இருக்குன்னு சீல் வச்சுட்டாங்க. அதற்கு பக்கத்திலேயே இடம் இருக்கிறது. அடுக்குமாடி ஒரு 100 படுக்கைகள் கொண்ட 2 அடுக்கு கொண்ட ஒரு கட்டிடத்தை வழங்கி அதில் சிடி ஸ்கேன் வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்பதற்கு முன்னாலே நம்ம சொன்னோம், சியாம் அந்த கருவியும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனும் வழங்குவதற்கான முயற்சிகள் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்துட்டு இருந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது அதற்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் கூடுதல் கட்டடம் கேட்டாங்க. ஏற்கனவே செஞ்சு அந்த வட்ட மருத்துவமனையில் 106 படுக்கை வசதி இருக்கு. அதோடைய பெட் ஆக்குபன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82 விழுக்காடு தான் இருக்கு. கண்டிப்பா தேவையை நம்ம ஆய்வு செஞ்சு படிப்படியாக நம்ம அந்த மருத்துவமனை உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய வசதி ஏற்பாடுகள் நம்ம செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார். மாண்புமிகு